ஓ, ஐம் சிந்து. நைஸ் நேம். ம், ஐ நோ தட். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யா ஷூர். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்து பேசுகிறீங்களா? கழுத்து வலிக்குது. ம், சொல்லுங்கள். ஒன்றும் முக்கியமான விஷயம்லாம் இல்லைங்க. ஓகே பாபி, அப்போ நீங்கள் போயிட்டு நாளைக்கு கூட வரலாமே, பிகாஸ் ஐம் ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோஸ் எக்ஸாம். இல்லைங்க, முக்கியமான விஷயம்தான். ஓகே, தென் கோ ஹெட். ஐ லவ் யூங்க. உங்களை லவ் பண்ணுறேன். ஓ, ஏங்க ஐ லவ் யூங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு பதில் சொல்லாமல் புக்கு படிச்சிருக்கீங்க. லுக் மிஸ்டர் பாபி, தி வேர்ட் ஐ லவ் யூ இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரேஸ். இட்ஸ் நாட் அன் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது ஐ லவ்ங்கிறது ஒரு வாக்கியமே தவிர அது ஒரு கேள்வி கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னாலும் பதில் எதிர்பார்க்காதீங்க. கிளம்புங்க. ஏங்க அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு எங்க தெரியணும்? அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. டாக்டருக்கு படிச்சு மென்டலாக இருக்குமோ புரியலையே. உன் மனசாட்சின்லாம் சொல்லிக்கிறதுக்கே முதல்ல போயிருச்சு. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியுங்க. சரி சொல்லுங்க. தி வேர்ட் ஐ லவ் யூ இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரேஸ். அதாங்க ஐ லவ் யூங்க. ஆனால் நீங்கள் ஐ லவ் யூக்கு பதிலாக சொல்ல வேணாம். ஏன்னா ஐ லவ் யூங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இல்லை. அதனால் சொல்லுங்க. நானும் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. லவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. வீட்டில் ஒத்துக்கலன்னா? வீட்டில் ஒத்துக்கலன்னா தனியாக வந்து வாழ்வாங்க. காதல் எதையும் எதிர்க்கும். ஓகே, இப்போது 22 வருஷம் என்னை பெற்று வளர்த்த எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு 2 வருஷம் பழகிறவங்க கூட நான் வந்துட்டேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் பழகிற உங்களை விட்டுட்டு 2 மாதம் பழகிற யார் கூடயாவது நான் போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இதில் என்னங்க லாஜிக் இருக்கு? இதுதாங்க லாஜிக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் வீட்டில் வந்து கேளுங்க. அவங்களுக்கு ஓகேனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த லவ் ப்ரப்போசல் இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஐ லவ் யூங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாங்க. ஏன்னா 22 வருஷம் பழகினா உங்கள் அம்மா அப்பா விட்டு 2 வருஷம் பழகின என் கூட வந்துட்டிங்கன்னா, மறுபடியும் 2 வருஷம் பழகின என்னை விட்டு 2 மாதம் பழகினா புதுசாக யாரு கூடயா போக மாட்டீங்கன்னு என்னங்க நிச்சயம்? ஆமாம். டேய் டேயா பையனாடா நீ எல்லாம்? லவ் பண்றதுக்கு முன்னாடியே நீ இப்படி சந்தேகப்படுறியே? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி என்ன நல்லா பார்த்துப்ப? உன்னெல்லாம் நான் இல்ல, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டா. சொல்லுங்க, என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க. டேய் உன்னை நானே கொண்டு வரேன்டா. ஒழுங்கா சொல்ல வந்ததை சொல்கிறா. ஐ லவ் யூங்க. ஓ, ஏன் லவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை பார்த்த உடனே இல்லைங்க, உங்களை பார்த்த உடனே இல்லைங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான். ஓ, ஸோ என் அப்பீரன்ஸ் பார்த்து தான் என்னை லவ் பண்ணுறீங்க, ரைட்? மேபி. ஓகே, இஃப் சப்போஸ் நாளைக்கே என் மூஞ்சியில் ஆசிட் விழுந்து என் முகம்ல கழிஞ்சு போச்சுன்னா அப்பவும் என்னை லவ் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க. அது எப்படிங்க முடியும்? இந்த காதலோட பேசிக் ரீசனே என் அழகு தான். என் அழகை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க காதல் போகாதன்னு என்ன நிச்சயம்? அப்படியெல்லாம் போகாதுங்க. காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். யார் சொன்னா? போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் லவ். காதல்ல அழகும் மனசும் ரெண்டும் ரயில்வே ட்ராக் போல பேரலா போகணும். அப்போதான் லைஃபோட ஜர்னி சந்தோஷமா போகும்.
ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா? இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்க. ப்ரொப்போஸா? ரிசர்ச் மச்சி. ரிசர்ச்சா? என்னடா சொல்ற? ஆமாண்டா. இப்போ பொண்ணுங்களை எடுத்தேன்னு வையேன், அழகு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா பணம் இருக்காது, இந்த மூணுமே இருந்தா சத்தியமா அவகிட்ட அடக்கம் இருக்காது. ஆனா இந்த 4 கேரக்டருமே இருக்கிற பொண்ணுதான் யார்? பிரியா. இந்த 4 கேரக்டர் ஒட்டுமொத்தமா இருக்க யாழை கரெக்ட் பண்ணதான் இந்த 4 கேரக்டர் தனித்தனியா இருக்கிற 4 பொண்ணுகளை 4 நாளா போய் ப்ரொபோஸ் பண்ணேன். அவங்களோட ஆன்சர்ஸை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் படி தான் நாளைக்கு அவகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன். அடப்பாவி, அப்போ அடுத்த சீனும் ப்ரொபோசல் சீன் தானா? தேவையே இல்லைடா, எப்படியோ ஓகே சொல்லிடுவா. ஸோ அதுக்கும் அடுத்த சீன் போயிடலாம். பெண்களிடம் சொல்வது குறைமை, ஏன் லேட்டு? அதை விடு. மம்பளிபுரம் போலாமா, மாயச்சல் போலாமா? வீட்டுக்கு போலாமே. வீட்டுக்கா? ஹலோ. டேய் எங்கடா இருக்க? டேய் மச்சான், வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாடா. டேய் ஈவினிங் சரக்கு. அப்புறம் பார்க்கலாம்டா, அதெல்லாம் இப்போதைக்கா. பாவி, சரி வை அப்புறம் கூப்பிட்றேன். மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் இவ்வளோ அசிங்கப்பட்டதே இல்லைடா. 5 பொண்ணுங்க 5 மணி நேரம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரித்து மேய்ஞ்சிட்டாளுங்க. மச்சான், என்ன அட்வைஸா? பண்ணி தொலை. காதலுக்கு சிலபஸ்லாம் இல்லைடா, எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன் தான். நீ எதை எதிர்பார்த்து போறியோ அது நடக்கவே நடக்காது. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி சொல்லுடா செல்லக்குட்டி. பாவம் சார், அவன் இந்த காதலை பத்தி பேசுறாளே. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.